ஓம் சாந்தி 20-2-2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது விகாரங்களை தானம் செய்வதால் கிரகணம் நீங்கும். மேலும் இந்த தமோ பிரதான உலகம் சத்தோ பிரதானம் ஆகும். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த விஷயத்தில் ஒருபோதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது? பதில்: நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் ஒருபொழுதும் தொல்லைகளுக்கு ஆளாகக்கூடாது. ஏனென்றால் இந்த பிறவி வைரத்துக்கு சமமாக மகிமை செய்யப்படுகிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இங்கு நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்களோ, வருமானம் செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு கணக்கு வழக்குகள் முடிந்து போய்விடும். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இன்றைக்கு குருவாரம், வியாழக்கிழமையாகும். குழந்தைகள், நீங்கள் இதனை சத்குருவாரம் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் சத்யுகத்தை படைப்பவர் சத்தியநாராயணர் கதையை நடைமுறையில் கூறுகின்றார். நரனிலிருந்து நாராயணராக ஆக்குகின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று மகிமை செய்யப்படுகிறது. மேலும் அவர் விருக்ஷபதியாகவும் இருக்கின்றார். இது மனித உலக மரமாக இருக்கிறது. இதனை கல்ப விருட்சம் என்று கூறுகிறோம். கல்பம் என்றால் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிகச் சரியாக திரும்பவும் நடக்கிறது. மரமும் கூட திரும்பவும் வளர்கிறதல்லவா? 6 மாதம் கழித்து பூக்கள் மலரும். பிறகு தோட்டக்காரர்கள் வேரோடு எடுத்து விடுகிறார்கள், மீண்டும் நடுகிறார்கள். அதன் மூலம் மலர்கள் மலர்கின்றன. தந்தையின் ஜெயந்தியை அரைக்கல்பம் கொண்டாடுகின்றனர். பிறகு அரைக்கல்பம் மறந்து விடுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் நினைவு செய்கின்றனர். பாபா எப்பொழுது வந்து மலர் தோட்டத்தை உருவாக்குகின்றார்? தசைகளும் அதிகம் உள்ளன. பிருகஸ்பதி தசை ஏற்படுகிறது. பிறகு இறங்கும் கலையின் தசை ஏற்படுகிறது. இந்த நேரம் பாரதத்தில் ராகுவின் கிரகணம் பிடித்திருக்கிறது. சந்திரனுக்கும் கூட கிரகணம் ஏற்படுகிறதல்லவா? எனவே தானம் கொடுத்தால் கிரகணம் நீங்கும் என்று கூறுகிறார்கள். இந்த 5 விகாரங்களை தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது முழு உலகத்திலும் பஞ்ச தத்துவங்களின் மீதும் கிரகணம் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் முதலில் புதியதாக, பிறகு பழையதாக அவசியம் ஆகிவிடும். புதியதை சத்தோ பிரதானம் என்றும் பழையதை தமோ பிரதானம் என்றும் கூறுகின்றனர். சிறிய குழந்தைகளை சத்தோ பிரதானமாக, மகாத்மாவாக கருதுகிறார்கள். ஏனென்றால் அவர்களிடம் பஞ்ச விகாரங்கள் இல்லை. பக்தியை சந்நியாசிகள் சிறு வயதில் செய்கின்றனர். ராமதீர்த்தர் கிருஷ்ணருடைய பூஜாரியாக இருந்தார். சந்நியாசம் செய்த பிறகு பூஜை நின்று போய்விட்டது. இவ்வுலகத்திற்கு தூய்மை வேண்டுமல்லவா? பாரதம் முதலில் அனைத்தையும் விட தூய்மையாக இருந்தது. எப்போது தேவதைகள் விகாரத்தின் வழியில் நடக்க ஆரம்பித்தார்களோ, அதன் பிறகு நிலநடுக்கம் ஏற்படும். பிறகு சொர்க்கத்தின் பொருட்கள், தங்க மாளிகைகள் போன்றவை அழிந்துவிட்டன. பிறகு மீண்டும் புதியதாக உருவாகும். அழிவு என்பது அவசியம் ஏற்படும். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது முதல் தொல்லைகள் ஏற்படுகின்றன. இந்த நேரம் அனைவரும் தூய்மையற்றவர்களாகிவிட்டனர். சத்யுகத்தில் தேவதைகள் ராஜ்யம் செய்தனர். அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே சண்டையை காட்டியுள்ளனர். ஆனால் தேவதைகள் சத்யுகத்தில் இறந்தனர். அங்கு எப்படி சண்டை ஏற்படும்? சங்கம யுகத்திலும் தேவதைகள் இல்லை. உங்களுடைய பெயர் பாண்டவர்கள் என்பதாகும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டதில்லை. இவையெல்லாம் கட்டுக்கதைகள். இது எவ்வளவு பெரிய உலக மரமாக மனித சிருஷ்டி இருக்கிறது! இதில் எவ்வளவு இலைகள் கணக்கின்றி இருக்கின்றன! இதனை யாராவது கணக்கிட முடியுமா என்ன? சங்கம யுகத்தில் தேவதைகள் இல்லை. தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மா இதை கேட்டு தலை அசைக்கின்றது.
நான் ஆத்மா, பாபா எனக்கு கற்பிக்கின்றார். இதனை உறுதியாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. ஒரு தந்தையின் தூய்மையான நினைவில் இருந்து தேக உணர்வை நீக்கிவிட வேண்டும். தன்னுடைய கர்மாதீத நிலையை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அழிவற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2. ஞானம் நிறைந்த ஆத்மாவாகி மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். தந்தையிடம் கேட்டதை தாரணை செய்து மற்றவர்களுக்கு கூற வேண்டும். 5 விகாரங்களை தானம் செய்து ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபட வேண்டும். வரதானம். ஒரே வழி மற்றும் ஒரே ரசனை என்ற மனோநிலையின் மூலம் நிலத்தை பலன் தருவதாக ஆக்கக்கூடிய தைரியமான் ஆகுக. ஒரே வழி மற்றும் ஒரே ரசனை என்ற மனநிலையின் மூலம் நிலத்தை பலன் நிறைந்ததாக ஆக்கக்கூடிய தைரியமானவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தைரியமானவராகி குழுவில் ஒரே வழியில் இருப்பது மற்றும் ஒரே ரசனை என்ற ஸ்திதியில் இருக்கிறீர்களோ அல்லது ஒரே காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ அப்பொழுது தானும் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மேலும் அந்த சேவை களத்தையும் பலன் நிறைந்ததாக ஆக்குகின்றீர்கள். இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் இப்பொழுதே விதை தூவுகிறார்கள், உடனே பலனையும் எடுக்கின்றார்கள். அதுபோல அமைதி சக்தியின் மூலம் சகஜமாக மற்றும் தீவிரமான வேகத்தில் பிரத்யட்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தான் தடையற்றவராக ஆகி ஒரு பாபாவின் அன்பில் மூழ்கி ஒரே வழி மற்றும் ஒரே ரசனையில் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள் தானாகவே சகயோகியாக ஆவார்கள். பூமியும் பலன் நிறைந்ததாக ஆகிவிடும். ஸ்லோகன். யார் அபிமானத்தை மரியாதை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பணிவுள்ளவராக ஆக முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தவாசி மற்றும் இனிமையான ரமணீகர தன்மை. இந்த 2 சொற்களிலும் அதிகமான வேறுபாடு உள்ளது. ஆனால் சம்பூர்ண நிலையில் இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். அதாவது ஏகாந்தவாசி நிலை மற்றும் இனிமையான அமைதி நிறைந்த நிலை. எந்த அளவுக்கு ஏகாந்தவாசியாக இருப்போமோ அந்த அளவு இனிமை கலந்த அமைதியும் அங்கு இருக்க வேண்டும். ஏகாந்தத்தில் ரமணீகரம் தொலைந்து விடக்கூடாது. இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து சமமாக இருக்க வேண்டும். அவ்வப்போது ஏகாந்தவாசி, அவ்வப்போது ரமணீகரமான நிலை. எந்த அளவுக்கு கம்பீரமோ அந்த அளவுக்கு இணக்கமாகவும் இருக்க வேண்டும். இணக்கம் என்றால் அனைவருடைய சுபாவம் மற்றும் சமஸ்காரத்துடன் இணைந்து செயல்படுபவர்கள். நல்லது. ஓம் சாந்தி.